திமுக சிறுபான்மையினருக்கு என்ன நல்லது பண்ணிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு தேர்தலில் நீங்கள் வந்து சீட் கொடுத்துருக்கீங்க? எத்தனை இஸ்லாமியரை நீங்கள் வந்து எம்பி ஆக்கியிருக்கீங்க? இஸ்லாமியர்களுக்கான இப்போ நோன்பு நாட்களில் வந்து நாங்கள் வந்து அரிசி கொடுக்குறோம் நோன்பு கஞ்சிக்கு அப்படின்னு. ஏன் அந்த அரிசியை வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு இஸ்லாமியர் நோன்பு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் திமுகவுக்கு வாக்களிக்கலன்னா பிஜேபி உள்ளே வந்துடும். இன்றைக்கி எல்லோரும் அந்த ரீல்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், நீங்கள் என்ன கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிப்போம், ஆனால் எங்கள் ஓட்டு டிவி கேட்குதான்றது. அமைச்சர் நேருவுக்கு வந்து ஈடியிலேருந்து சம்மன் அனுப்பின உடனே யார் ஓடி போனாங்க? இந்த ரெண்டு லெஜெண்டரி கட்சின்னு சொல்கிற ரெண்டு உதவாத கட்சியும் இத்தனை வருஷமாக மக்களுக்கு செய்யாத நல்லதை சன் நியூஸில் ஒரு நியூஸ் போட்டால் இதுதான் உண்மை, கரூரில் 47 பேர் இறந்துட்டாங்க, இதுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அப்போ மக்கள் நம்பியிருப்பாங்க. தமிழக வெற்றி காலத்தில் விர்ச்சுவல் வாரிஸ் ஒவ்வொருத்தரும் எது உண்மை எது பொய்ன்னு எடுத்து அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிறாங்க. டிவி கேட்க தான் ஓட்டு போனாங்களாம், ஜிபே நம்பர் கேட்டாங்களாம், நெஞ்சு மேலே காலை வச்சு மிதிச்சாங்களாம். மக்களுக்கு நல்லது பண்ணல அப்படின்றதால எங்கே பார்த்தாலும் ஒரே போராட்டமாக இருக்குது. வெல்லும் தமிழ் பெண்கள் சொல்லிட்டு நீங்கள் நிகழ்ச்சி நடத்துறீங்க. நான் இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க லெஜெண்டரியாக 2 கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லெஜெண்டரியாக இருக்கிற கட்சி மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கா அப்படின்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும். நம்ம இத்தனை வருஷமாக ஆட்சி பண்ணுற இந்த 2 கட்சியும் மக்களுக்கு நல்லது பண்ணல அப்படின்றதால எங்கே பார்த்தாலும் ஒரே போராட்டமாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு பதில் சொல்கிறேன் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகியாக இருக்கிறோம், அதனால் தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவோம். ஆனால் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்ல வரல, இருக்கிற யதார்த்தத்தை நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் போராட்டம் தான். ஒரு பக்கம் தூய்மை பணியாளர் போராடுங்க, ராவும் பகலும் 48 நாள் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. இரவோடு இரவாக வந்து அவங்கள எல்லோரும் தூக்கின்னு போய் வெளியே போட்டாங்க. அப்போ இது யாருக்கான ஆட்சி? அப்போ அந்த தூய்மை பணியாளருக்கு இந்த நாட்டில் வந்து சுதந்திரம் இருக்கா? முதல்ல கிடையாது. இன்னொரு பக்கம் செவிலியர் போராடுறாங்க. நான் அந்த பஸ்ஸில் கதறின்னு போனதை நீங்களே பார்த்துருப்பீங்க, கண் கூட பார்த்துருப்பீங்க. அப்போது வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தது யார்? திமுக தானே. 508 வாக்குறுதிகளை யார் கொடுத்தாங்க? நீங்கள் தானே கொடுத்தீங்க. இன்றைக்கி 90% வாக்குறுதி நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுககாரங்க ஒவ்வொருத்தரும் சொல்கிறீங்க. அப்போது 90% வாக்குறுதி நிறைவேற்றினா ஏன் இவ்வளோ மக்கள் போராட போகிறாங்க? ஒரு பக்கம் செவிலியர் போராட்டம் போகுது, இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம், சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடினுக்கிறாங்க. தூய்மை எல்லாருமே போராட்டம் பண்ணிக்கிறாங்க. இப்போது இவங்க தரமான ஒரு ஆட்சியை, ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துருந்தா ஏன் இவ்வளோ மக்கள் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க? இவ்வளோ மக்கள், இவ்வளோ பெண்கள் தெருவில் இறங்கி ராவும் பகலும் உட்காந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் போராட்டம் பண்ணும்போது வெல்லும் தமிழ் பெண்கள் சொல்லிட்டு நீங்கள் நிகழ்ச்சி நடத்துறீங்க. யாராவது ஏற்றுப்பாங்களாண்ணா? நான் ஒன்று சொல்லிட்டுங்களா, 10 வருஷத்துக்கு முன்னாடி 2010 2008 இந்த 90s கிட்ஸ் காலகட்டம்னு சொல்லுவாங்கல்ல, நாங்களாம் சின்ன பசங்க, அப்போ சொல்லுங்கள், மக்கள் நம்புவாங்க. சன் நியூஸில் ஒரு நியூஸ் போட்டால் இதுதான் உண்மை, கரூரில் 47 பேர் இறந்துட்டாங்க, இதுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அப்போ மக்கள் நம்பியிருப்பாங்க. இன்றைக்கி சின்ன குழந்தைந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. யார் என்ன சொன்னாலும் உண்மை எதுன்றது மக்கள் கொஞ்ச நேரத்தில் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. தமிழக வெற்றி காலத்தில் விர்ச்சுவல் வாரிஸ் ஒவ்வொருத்தரும் எது உண்மை எது பொய்ன்னு எடுத்து அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ சென்னை பாரிமனையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழக வெற்றி காலத்தின் நிர்வாகிகள் வந்து போயிட்டு சர்வே எடுத்தாங்க. நேராக போனாங்களாம், டிவி கேட்க தான் ஓட்டு போனாங்களாம், ஜிபே நம்பர் கேட்டாங்களாம், நெஞ்சு மேலே காலை வச்சு மிதிச்சாங்களாம். 2 மகளிர் வந்து மனசாட்சியே இல்லாமல் பேட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. இதுக்கு அமைச்சர் என்ன சொல்கிறார்? அவர் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் பொதுமக்களுக்கு தான் பிரச்சனை, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க 2 பேர் தான் அடிதடி பண்ணிக்கிறாங்க, திமுக யாருமே இல்லைன்றாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த 2 மகளிர் யார்? அமைச்சர் சேகர்பாவுடைய தொகுதியை சேர்ந்தவங்க, அவருடைய அடியாட்கள், திமுகவுடைய குண்டர்கள்ன்றது வெட்ட வெளிச்சமாக எடுத்து போட்டுக்கிறாங்க. அதனால் உண்மை எது அப்படின்றது மக்களுக்கு தெரியும். இந்த 2 லெஜெண்டரி கட்சின்னு சொல்கிற 2 உதவாத கட்சியும் இத்தனை வருஷமாக மக்களுக்கு செய்யாத நல்லதை கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கு செய்வாங்கன்ற நம்பிக்கையில் தான் இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் வராங்க. 5000 பேர் தான். இது வந்து ஒரு 25000 பேருக்கான ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டமாக முடிவு பண்ணப்பட்டு கடைசி நிமிஷத்தில் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்ததே 25000 பேருக்கு 40 ஏக்கரை ரெடி பண்ணோம். இதே டிஎஸ்பி எஸ்பிஎல்ஆர் வந்து பார்த்துட்டு 80000 பேர் இந்த இடத்துல நிற்கலான்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் தேதி வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, 3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, இது அப்படியே வந்து நிர்வாகிகள் சந்திப்பாக 5000 பேருக்கு மாற்றிட்டாங்க. அந்த 5000த்தில் 100 கம்மி பண்ணி 4900 மாற்றிருக்காங்க. நீங்கள் 5000 பேர் பண்ணாலையும் இந்த இடத்துல நாங்கள் 50000 பேர் 1,00,000 பேர் கூடுவோன்றதை இன்றைக்கி மக்கள் கொண்டு வந்திருக்காங்க. நிர்வாகிகள் மட்டும் இல்லை, இன்றைக்கி பொதுமக்கள் எவ்வளோ பேர் இப்போ போனாங்க பாருங்க. ஒரு அம்மா காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பணம் கொடுத்து அங்கேருந்து பஸ் பேர் போட்டு இங்கே வரணும்னு அவங்களுக்கு என்ன இருக்குது? அது யார் மேலே? அவர் மேலே வச்ச அன்பு. ஒரு மாற்றம் வருன்ற அந்த மாற்றத்தை நோக்கி தான் அவங்க வந்து செஞ்சுன்னு இருக்காங்க. அதனால் இந்த 2 கட்சியும் செய்யாததை கண்டிப்பாக தளபதி செய்வார். இந்த 2 கட்சி செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த 75 வருஷமாக இவங்க வாங்கின கடன் தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 லட்சம் கோடி. ஆனால் இப்போ இருக்கிற முதலமைச்சர் நம்முடைய அன்பு அப்பா வாங்கின கடன் தொகை பார்த்தீங்கன்னா 2021 இந்த 26 வரைக்கும் இந்த 5 வருஷத்துக்கு வாங்கினது 5 லட்சம் கோடி. மொத்தம் இப்போ 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதனால் மக்களுக்கு இப்போ எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. நீங்கள் 5000 கொடுத்தாலும் சரி, 10000 கொடுத்தாலும் சரி, 50000 கொடுத்தாலும் சரி, கோடியாக எடுத்துனது நீங்கள் ஓட்டுக்காக நோட்டுக்காக இறைச்சாலையும் சரி, நீங்கள் என்ன கொடுத்தாலும் இன்றைக்கி எல்லோரும் அந்த ரீல்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், நீங்கள் என்ன கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிப்போம், ஆனால் எங்கள் ஓட்டு டிவி கேட்குதான்றதை ஒவ்வொரு வீட்லையும், ஒவ்வொரு திமுக நிர்வாகி வீட்டிலும், ஒவ்வொரு அதிமுக நிர்வாகி வீட்டிலும், ஒவ்வொரு பிஜேபி நிர்வாகி வீட்டிலும் தாவேக்காகன்னு ஒரு ஓட்டு இருக்காங்க. மொத்தம் 2,25,00,000 ரேஷன் கார்டு இருக்குது. அந்த 25 லட்சம் போனாலும்
தமிழ்நாட்டிலையும் 2 கோடி ஓட்டு கம்பல்சரி ஒவ்வொரு வீட்லையும் தளபதிக்கு ஒரு ஓட்டு அவர் சம்பாதிச்சு வச்சுட்டு தான் அரசியலுக்கே வந்திருக்காரு. அதனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கணும். சிறுபான்மையருக்கான அறிவிப்புகள் வந்து இப்போது திமுக என்ன சொல்கிறோன்னா, சிறுபான்மையருக்கான ஒரு பாதுகாப்பான ஒரே ஒரு கட்சி திமுக தான் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, இவ்வளோ நாளாக இவங்க ஏமாத்தினது எதை வச்சு அப்படின்னாக்கா, நீங்கள் திமுகவுக்கு வாக்களிக்கலன்னா பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும். ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டும்போது நீ சாப்பிட்லன்னா அந்த பூச்சிக்கார் வந்து உன்னை பிடிச்சின்னு போய் ஏமாற்றுவாங்களா, அந்த மாதிரி ஏமாற்றிருந்தாங்க இத்தனை வருஷமாக. எப்படி இப்போது அவங்களுடைய பையன் உதயநிதி வந்து சனாதனத்தை பற்றி பேசினார், அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, எல்லா மாநிலத்தையும் எதிர்ப்பு வந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே யார் டெல்லிக்கு ஓடி போனாங்க? நீங்கள் தான் ஓடி போனீங்க. அமைச்சர் நேருவுக்கு வந்து ஈடியிலேருந்து சம்மன் அனுப்பின உடனே யார் ஓடி போனாங்க? அமைச்சர் நேருடைய மகன் தானே டெல்லிக்கு ஓடி போனார். நாங்களாம் ஓடி போனோம். எங்களுக்கு எத்தனை ரைடு விட்டாலும் சரி, எத்தனை பழி சொல்லுக்கு இழி சொல்லுக்கு தாவேக்காக்கு நீங்கள் ஆளாக்குனாலும் சரி, தளபதி நீங்கள் எத்தனை பழி எடுத்து போட்டாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள், நீங்கள் எத்தனை அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எங்களை ஆளாக்கணும், எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் இந்த அழுத்தத்தெல்லாம் அசர் ஆளா நானுன்னு கேட்டார்ப்பாங்க. ஒரே ஒரு திமுக நிர்வாகியாவது இது வரைக்கும் எதிர்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்களா? மத்திய அரசு எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கள்ள கூட்டணி, அண்டர் டீலிங். இவங்களுக்கு பணம் தேவைப்படும் போது வச்சுப்பாங்க, அவங்களுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணும்போது எதிர்ப்பாங்க. இப்போது சிறுபான்மையருக்கான கட்சி நாங்கள் தான், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு பண்ணால் பிஜேபி வந்துடும்ன்றாங்க. இப்போ நீங்கள் என்ன நல்லது பண்ணிக்கிறீங்க? திமுக சிறுபான்மையருக்கு என்ன நல்லது பண்ணிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு தேர்தலில் நீங்கள் வந்து சீட் கொடுத்துருக்கீங்க? எத்தனை இஸ்லாமியரை நீங்கள் வந்து எம்பி ஆக்கியிருக்கீங்க? எத்தனை இஸ்லாமியரை நீங்கள் எம்எல்ஏ ஆக்கியிருக்கீங்க? எத்தனை தனி தொகுதியை பொது தொகுதியெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? சரி, இப்போ 234 சட்டமன்ற தொகுதியிலே நீங்கள் வந்து ஆட்சி அமைச்சிங்க, நீங்கள் ஒரு பெரும்பான்மையாக ஜெயிச்சு இந்த முறை திமுக தான் ஆட்சி அமைச்சிங்க, இத்தனை வருஷமாக ஆட்சி பண்ணியிருக்கீங்க. எத்தனை எம்எல்ஏ அதில் வந்து இஸ்லாமியர் இருக்காங்க சொல்லுங்கள்? எத்தனை கவுன்சிலர் இருக்காங்க இஸ்லாமியர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இஸ்லாமியர் இருக்கிற வார்டுகளில் மட்டும் உங்களுடைய குறிக்கோள் வந்து என்னன்னாக்கா ஓட்டு மட்டும், அவங்ககிட்ட இருக்க ஓட்டை மட்டும் நீங்கள் எப்படியாவது வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் தான் உங்களுக்கு. ஆனால் இன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கி அவங்க பயப்படுற ஒரே பயம் என்னன்னாக்கா, மொத்த சிறுபான்மையோட வாக்கும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பயணிச்சுன்னு இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வந்து குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி கர்ம வீரர் காமராசர் ஜெயிச்ச ஒரு மிகப்பெரிய தொகுதி, ஒரு புகழ்பெற்ற தொகுதி. அந்த தொகுதியில் பேரணாம்பட்டு நகரத்தில் வரும். எங்கள் பேரணாம்பட்டு நகரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முக்கால்வாசி பேர் இஸ்லாமியர் தான், இஸ்லாமிய சமுதாயம் தான் அதிகம். நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா மேல்விசாரம், வாலாஜா, பேரணாம்பட்டு, ஆம்பூர், வாணியம்படி இவங்கெல்லாம் வந்து இஸ்லாமியர் அதிகமாக வாழ்கிற பகுதி. இப்போ நாங்கள்லாம் வந்து அண்ணன் தம்பியை மாமனை மச்சனை ஒன்றா வாழ்ந்துன்னு இருக்கோம். இப்போ எங்களுக்குள்ள பிரிவினைகளை உண்டாக்குறது யார் அப்படின்னா திமுக மட்டும்தான். ஏன்னா பிஜேபின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே பிஜேபி கூட ஒரே ஒரு அண்டர் டீலிங் வச்சுக்கின்னு பிஜேபியோட கூட்டணி வச்சுங்க ஒரே ஒரு கட்சி எதுனா திமுக மட்டும்தான். இதை இஸ்லாமியர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், சிறுபான்மையர் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து முதலமைச்சர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு, இஸ்லாமியர்களுக்கான இப்போ நோன்பு நாட்களில் வந்து நாங்கள் வந்து அரிசி கொடுக்குறோம் நோன்பு கஞ்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை டன் அரிசி நீங்கள் கொடுக்குறீங்க? ஏன் அந்த அரிசியை வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு இஸ்லாமியர் நோன்பு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் கொடுக்குற வெறும் அந்த அரிசியை வச்சு மட்டுமா இப்போ நோன்பு கஞ்சி வாங்கி இது பண்ண போகிறாங்க? அப்போ கடைசி வரைக்கும் தூய்மை பணியாளர் போராடுங்கிறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க, அவங்களுக்கான ஊதியத்தை கொடுங்கன்னா காலையில் அவங்களுக்கு உணவு கொடுக்குறேன்னு மறுநாளே வந்து ஒரு நாடகத்தை ஆடுறாங்க. இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், அவங்களுக்கு சாப்பாடு, வெறும் சாப்பாடு சோறு தண்ணி இதிலே வந்து கடைசி வரைக்கும் உங்ககிட்ட கையேந்திர நிலைமை ஏன் கொடுக்குறீங்க? அவங்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுங்க, அவங்களுக்கான பொருளாதார ரீதியாக அவங்கள உருவாக்குங்க. அப்போ அவங்க ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு ஒரு அரசாங்கம் வேலை கொடுத்தா அவங்க வீட்டுக்கு 5 பேர் அவங்க பார்த்துக்க போகிறாங்க, 10 பேருக்கு அவங்க எடுத்து செலவு பண்ணிட்டு போகிறாங்க. ஏன் கடைசி வரைக்கும் உங்ககிட்ட நாங்கள் 1000 500 கையேந்தினே இருக்கணுமா? எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுப்போன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? தகுதி வாய்ந்த மகளிருக்கு தான் 1000 ரூபான்னு சொல்கிறீங்க. அப்போ மீதி பேர் எல்லாம் தகுதி இல்லாத ஆகிட்டாங்களா? இப்போ பொதுவாக எல்லாருக்கும் 5000 ரூபாய் போட்டுட்ருக்காங்களா? அது என்ன கணக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக எல்லாருக்கும் 5000 ரூபாய் போட்டுக்கிறாங்கன்னா அது சின்ன குழந்தைய கூப்பிட்டா கூட சொல்லுவாங்க, இது திமுகவுடைய மனக்கணக்கு, தேர்தல் கணக்கு, கூட்டணி கணக்கு. இப்போ இந்த 5000 நாங்கள் கொடுத்துட்றோம். இதுலேயும் ஒரு சூழ்ச்சி. மத்திய அரசு வந்து இந்த பணத்தை வந்து எலெக்ஷன் தேதி அறிவிச்சாங்கன்னா கொடுக்க விட மாட்டாங்க. மத்திய அரசு பிஜேபி வந்து இந்த பணத்தை கொடுக்க விட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எங்களுடைய ஞான கண்ணில் பார்த்து தெரிஞ்சுக்கின்னு இப்போ 3 மாதத்துக்கான 3000, கோடை காலத்துக்கான ஒரு 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் போட்டுருக்கேன். நான் என்ன கேட்குறேன்னா, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கேட்ட மாதிரியே கேட்குறேன், ஏன் இந்த 2021 இந்த 2026 வரைக்கும் கோடை காலமே வரலையா? வெயிலே வரலையா? கோடை காலத்தில் யாரும் மயங்கியே விழலையா? இப்போ 2026 மட்டும் தான் கோடை காலம் வந்துக்குதா? ஏன் இப்போ தான் திமுக கண் இப்போ தான் விழிச்சிருக்குதா? பயம். ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, வேதநாயகனா பயம், அந்த மாதிரி இப்போ தளபதினா பயம் வந்திருக்கு அவங்களுக்கு. இந்த பயம் கண்டிப்பாக அரசியலில் அவங்களுக்கு தோல்வியை கொடுக்கும். தோல்வியை கொடுக்குன்னா சரியான தோல்வியை கொடுக்கும். அந்த அதிகார வர்க்கம் நாங்கள் தான் அப்படின்றது, அந்த அதிகார திமிரு, எல்லாரையும் அடைக்கணும்னு நினைக்கிறது, அதிகாரத்தை கையில் வச்சுக்கின்னு இந்த திமுககாரர்கள் செய்கிற அராஜகத்துக்கு எல்லாமே 2026 கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வரும். சிறுபான்மையர் வாக்காக இருந்தாலும் சரி, தமிழகத்து மக்களுடைய ஒட்டுமொத்த வாக்கும் தமிழக வெற்றி காலத்துக்கு கண்டிப்பாக வரும். 2026 கண்டிப்பாக தளபதி ஆட்சி அமைப்பார். தேங்க்யூ.